Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதல்வர் கூறுவது போல் நெல் கொள்முதல் செய்திருந்தால் விவசாயிகள் நெல்மணிகளை சாலையில் குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 15 நாட்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் 600 மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட சணல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை, லோட் பேன் இல்லை. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்யாத ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அதைத்தான் சுட்டிக்காட்டினேன். நாள்தோறும் 2000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் திமுக அமைச்சர் தவறான தகவலை கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் என்பது பொய்யான தகவல் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புள்ளி விவரங்களுடன் விளக்கம். அதோட நேற்றைய தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக பச்சை பொய் சொல்லும் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் குறித்து உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா அல்லது தென்காசியில் ஸ்டாலின் கூறியது உண்மையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும், அத்தனையும் பொய். எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா? அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்டது. தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை மீறி சதுப்பு நில எல்லைக்கு அருகிலேயே தற்போது கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் பல 100 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே என்குரோச்சிலிருந்து உயர்நீதிமன்றத்து வரைக்கும் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பு, அந்த பசுமை தீர்ப்பு ஆணையத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில எல்லை கோட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கட்டுமான பணியை துவங்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக அந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து அருகாமையிலேயே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன. இது குறித்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பல 100 கோடி ரூபாய் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கின்றது, கையூட்டு பெற்றிருக்கின்றதாக செய்தியில் வெளிவந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதிமுக ஆட்சி வந்தவுடன் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக தாவைக்கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குருபூஜை விழாவையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை அரசு சார்பில் கொண்டாடப்படும் என அறிவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தேவர் திருமகனார் என்றும் பொதுச் செயலாளர் புகழாரம். தேவர் திருமகனார் ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தேசியமும் தெய்வமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசும்பொன் தேவர் ஐயா அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக சட்டமன்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் 13.5 கிலோ தங்கம் கொண்டு தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தேவர் திருமகனார் தனது வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சுமார் 4000 நாட்கள் சிறையில் இருந்தவர் என்று புரட்சித் தமிழர் புகழாரம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சுமார் 13.5 கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தேவர் ஐயா அவருடைய சிலைக்கு தங்க கவசம் சாட்டினார். அதேபோல இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திருவுருவச் சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார். தேவர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 4000 நாட்கள் சிறையிலே இருந்தவர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் சிலைகளுக்கு மரியாதை செலுத்திய புரட்சித் தமிழருக்கு வீரவாள் உள்ளிட்ட நினைவு பரிசுகளை வழங்கிய அதிமுக நிர்வாகிகள். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அம்மா அன்னதான அரங்கத்தை திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாடு தேவரின மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அமைக்கப்பட்ட அம்மா அன்னதான அரங்கத்தை புரட்சித் தமிழர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை ஒட்டி கோவையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை. தேவர் பெருமகனாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானமும் வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி செல்வராஜ் தம்பதியினரின் மகள் ஸ்ரீமதி நீட் தேர்வில் வெற்றி பெற்று ஈரோட்டில் MBBS படிக்க இடம் கிடைத்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாணவி ஸ்ரீமதி மேலும் பல சாதனைகளை கல்வியில் புரிய வேண்டும் என வாழ்த்திய அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி மாணவி ஸ்ரீமதிக்கு கல்வி உதவித் தொகையை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரி வளாகத்திற்குள் மினி டைட்டில் பார்க் கட்டுமான பணியை தொடங்க அதிமுக எதிர்ப்பு. கல்லூரி வளாகத்திற்குள் மினி டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டால் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஸ்டாலின் அரசு கட்டுமான பணியை தொடங்கினால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருவதாக 110 விதியின் கீழ் அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் டைட்டில் பார்க்க வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில்
கலைக்கல்லூரியிலே கட்டுவதாக ஏற்பாடு செய்து இப்போ டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. கலைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 3400 பேர் ஆண்கள் பெண்கள் என்று படிக்கின்றார்கள். ஹாஸ்டல் குறைஞ்சபட்சம் விடுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கின்றார்கள். இங்கே மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருகின்ற வாயிலாக அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஆகையால் அந்த மினி டைட்டில் பூங்கா ராசிபுரத்துக்கு தேவை. ஆனால் வேறு இடத்துல வைக்க வேண்டும். அரசு புறம்போக்கு நிலம் நிறைய எடுக்கின்றது, அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை. சுதந்திர போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான முத்துராமலிங்க தேவரின் அர்ப்பணிப்பையும் அவரது சீர்திருத்தங்களையும் பாராட்டி நினைவு கூர்ந்தார். இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமையான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு புனிதமான குருபூஜையின் போது மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி அறிக்கை. நீதி, சமத்துவம் ஆகியவற்றிற்கும் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்கும் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் பிரதமர் புகழாரம். முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை ஒட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை. திமுக ஆட்சியில் பணம் கொடுத்ததால் தான் அரசு பணி என்ற அளவுக்கு இளைஞர்களின் எதிர்காலமே தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகி உள்ளதாக அவர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஊழல் புறையோடி கிடக்குது. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய ஊழல். அதாவது செந்தில் பாலாஜி போல பல பேர் இன்றைக்கு ஸ்டாலின் அமைச்சர் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இளைஞருடைய எதிர்காலமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு நிலை தான். பணம் கொடுத்தால்தான் அரசு பணி என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருப்பதால் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு மிக மிக அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் நினைவு இடத்தில் திருநீரை தவிர்த்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ஸ்டாலின். ஏற்கனவே இதுபோன்று திருநீரை நெற்றியில் வைத்துவிட்டு உடனே அழித்தது மிகப்பெரிய சர்ச்சையான நிலையில் வேண்டுமென்றே ஸ்டாலின் அவமரியாதை செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் உள்ள மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் பூசாரியின் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு. ஸ்ரீதர் வாண்டையார் திடீரென தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தேவர் நினைவிடத்தை போராட்டக் களமாக மாற்றிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் சிறப்பு கணக்கெடுப்பு அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை சென்று படிவங்களை சேகரிப்பதுடன் எந்த வாக்காளரும் விடுபடாதபடி ஆன்லைனில் படிவங்களை பதிவேற்றும் வசதியும் ஏற்பாடு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய வேன் ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். விடியாதிமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம்,
தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மதுபோதை கடுமையான கூலி தொழிலாளியின் தலையில் அடையாளம் தெரியாத நபர் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பயங்கரம். மதுவே அனைத்து குற்றங்களுக்கும் காரணம் என தெரிந்தும் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்தும் சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்தாமலும் ஸ்டாலின் அரசு மக்கள் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே சொத்து பிரச்சனையில் பெற்ற தாயையே சுத்தியலால் அடித்து கொடூரமாக கொலை செய்த மகன். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சம். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சுமார் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை கடத்தியதாக நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மையமாக மாறியிருப்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கர்நாடக மாநிலத்தில் இருந்து வெவ்வேறு கார்களில் 65 கிலோ கஞ்சா, குட்கா மற்றும் 3,360 மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 2 பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் முறையான சோதனையில் ஈடுபடாததால் வெளிமாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே கேரளாவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் வாகன ஓட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 4,5 கோடி ரூபாயை பறித்து சென்ற சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. 10 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகள் 12 பேரை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறுவது வேற்று மாநில கும்பல்கள் தமிழகத்தில் தைரியமாக கொள்ளையடிக்கின்ற சூழ்நிலையை வெளிப்படுத்தும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியை தாக்கி தாலி செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் கொள்ளையர்கள் தைரியமாக நடமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் வெல்டிங் பட்டறை தொழிலாளியிடம் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாகவும் பணத்தை இன்னைக்கு தர முடியாது, அது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்கள்கிட்ட பணம் கொடுக்கல. நானும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுங்க அங்கே எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நானும் கேட்டு பார்த்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 மாதங்களுக்கு மேலே ஆகிட்டு இது வரைக்கும் அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவது இல்லை எனவும் சட்டவிரோதமாக ஏரி மண் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய திமுக நிர்வாகி. திருவண்ணாமலை மாவட்டம் ராட்டினமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் திமுக எம்பி முன்னிலையிலேயே அக்கட்சி நிர்வாகி குற்றம் சாட்டியதால் கூட்டத்தில் சலசலப்பு. ஒவ்வொரு பிரச்சனையும் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு பக்கத்திலே பல்ல எடுத்து மண் வாடுறாங்க, 2,500 ரோடு வாடுறாங்க. அது என்னன்னு கூட ஒரு பஞ்சாயத்து செயலாளர் தான் அது பார்க்கணும். அது கண்டுக்கவே இல்லை. 2,500 ரோடு போகுது, கனிமம் குறையுது. சரி சரி சரி. ஒரு விவகாரம் கூட எங்களுக்கு டச் பண்ணல. ஆனால் கேட்டால் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நான் யூனியனில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், வாழை, வெண்டை, கத்திரிக்காய் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசம். மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததே விளைநிலங்களில் தண்ணீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் இழப்பீடு வழங்க கோரிக்கை. இந்த வருஷம் அதை கடன் வாங்கி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணேன். 100 தேங்காய் செடி வச்சேன், 1 ஏக்கரா அவரைக்காய் போட்டேன், 1 ஏக்கரா வெண்டைக்காய் போட்டேன், 1 ஏக்கரா சிறுகீரை அரிக்கீரைலாம் விட்டு வச்சுருந்தேன். எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட்டு அதை முதல் வைக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான வசதி இல்லை. ஏற்கனவே கடன் வாங்கி செலவு பண்ணிதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வெள்ளப்பாறை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் ஆபத்தான வழுக்குப்பாறை வழியாகவும் புதர் வழியாகவும் சென்று வரும் கிராம மக்கள் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு கிருஷ்ணகிரி, அஞ்சட்டி, திருவள்ளூர், ஆர்கேபேட்டை, காஞ்சிபுரம், மாங்காடு ஆகிய இடங்களில் முதல் கட்ட முன்தேர்வு. நவம்பர் 1 முதல் 7 வரை டிஜிட்டல் முறையில் தரவு சேகரிப்பு, மொபைல் ஆப் பயன்பாடு உள்ளிட்டவை சோதிக்கப்படும் என அரசு அறிவிப்பு. மழை பாதித்த குறுவை நெற்பயிர்கள் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 நிவாரணம் கோரி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் முன்பு தரையில் படுத்தவாறு கண்டன முழக்கமிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மழையால் நெற்பயிர்கள் பாதித்தது ஒருபுறம் இருக்க, நானும் டெல்டாக்காரன்தான் என பெருமை பேசும் ஸ்டாலின் நெல் கொள்முதல் செய்வதிலும் மெத்தனம் காட்டுவதால் இரட்டை பாதிப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்ததாக விவசாயிகள் கண்ணீர். அழிந்து போன குறுவைக்கு ஏக்கருக்கு 30,000 உடனடியாக வழங்கிடு. உயிரிழந்த விவசாயிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், நெல்மணிகளை நிபந்தனையின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து சென்ற விவசாயிகள். இருமுடி போல் நெல்மணிகளை தலையில் வைத்துக் கொண்டும் சென்ற விவசாயிகள் விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பாரபட்சம் காட்டாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, கண்டிக்கின்றோம், 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 கொள்முதல் கொள்கையை கண்டிக்கின்றோம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே உள்ள மன்மாரி பகுதியில் சாலை, கழிவுநீர், கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். எல்லோருக்கும் எல்லாம் என கூறி கம்பு சுற்றி கொண்டு இருக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய வசதிகள் கூட கிடைக்கவில்லை என மக்கள் சாடல். பகுதியில் பார்த்தீங்கன்னா சாக்கடை வசதிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவரையும் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இப்போ ஒருத்தவங்க வீட்டில் தண்ணி ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வீடு கட்டுறதுனால அவங்க அதை இது பண்ணதுனால இப்போ தண்ணி எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. சாக்கடையில் தான் மக்கள் வந்து நடந்து போகிற ஒரு துயரம் இருக்குது. இது வந்து பள்ளப்பட்டி நகராட்சியில் ஒரு வார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்படை வசதியான எதுவுமே இந்த வார்டுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகம் எதுவுமே பண்ணித்தரல. இதை நம்ம அடிக்கடி நம்ம முறையிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான தீர்வு இதுவரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நிரம்பி வழியும் மேக்கரை அடவிநயினார் அணை. ஒரே ஆண்டில் 4வது முறையாக அணையில் நீர் நிரம்பியதால் பாசன சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை ஊராட்சியின் சமத்துவபுரம் பகுதியில் வெளியூர் நபர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களை அராஜகமாக கைது செய்த ஏவல்துறை. மக்களின் எந்தவொரு கோரிக்கைகளுக்கும் ஸ்டாலின் அரசு செவிசாய்க்காததால் நாள்தோறும் போராட்டமே மக்களின் வாழ்க்கையாகிவிட்ட அவலம். சமத்துவபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட புறம்போக்கு இடத்துல எங்களுக்கு தராம வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தராங்க. அதை நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். விஓ அம்மா, தாசில்தார் ஐயம்மா எல்லாருமே நாங்கள் பார்த்து நாங்கள் பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டு தாசில்தார் பண்ணிக்கிறோம். காவல்துறை ஐயா அவர்கள் வந்து என்ன தெரியாது, எல்லாரும் வந்து மண்டபத்தில் ஏஎன் மண்டபத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்க ஐயா. இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தபடி போசிடான் எனும் அணுசக்தியால் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி டார்பிடோக்களை ஏவி வெற்றிகரமாக சோதனை. சர்மட் ஏவுகணையை விட வலிமையாகவும் ஆழ்கடலில் மிக வேகமாகவும் செல்லும் இந்த ட்ரோனை எந்த பாதுகாப்பு அமைப்பும் தடுக்க முடியாது என்பதால் உலக அரங்கில் பதற்றம்.